இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எந்த வேலைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த வேலைகள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது பதில் தருகிற கர்த்தர் நீர் ஆண்டவர். அதனால் ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட அடியாளை மறைத்து நீங்கள் பேசுங்க. ஜனங்களுக்கு ஒவ்வொருவருக்கு காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது என்னுடைய மகள் வயிற்று பேத்தி அதை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதை பாருங்கள். அந்த குழந்தை 2 மாதம்தான் அதுக்கு. அது அவங்க அம்மா பாடுறா, அதாவது என்னுடைய பேத்தி அந்த பாட்டுக்கு தான் வாயை அசைக்கிறது. அது எனக்கு அதை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதனால் கேமராமேன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இதை கொஞ்சம் முன்னால் போட்டு விடுவீங்களா நான் பேசினதுக்கப்புறம். சரி போடலான்னு சொல்லிட்டு அவர் சம்மதிச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் செய்தியை சொல்லுவேன். பாட்டு பாடலாமா? ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் வாழ்கவே. இப்போ நீங்கள் பாடுங்க. ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் வாழ்கவே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தியாகராஜ் வேலை செய்து கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்துருந்தார். அதனால் ரெவன்யூ குவார்ட்டர்ஸில் எங்களுக்கு இருந்தோம். அதில் ரொம்ப வருஷம் இருந்தோம். ரொம்ப வருஷம், ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருந்தோம். அப்போ அங்கே நிறைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அப்போது எங்கள் குவார்ட்டர்ஸ்க்கு மேலே ஹவுசிங் யூனிட்டுன்னு இருக்குது. பெரிய ஏரியா. எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்களும் ஜெயில் ஹில் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் இருக்காங்க. சப்ஜெயில் இருக்குது அங்கே, தாலுக்கா ஆஃபீஸு, மற்ற எல்லா ஆஃபீஸுகளும் எல்லா குவார்ட்டர்ஸுகளும் அந்தந்த வேலை செய்கிறவங்களுக்கு குவார்ட்டர்ஸ். தாசில்தார்லேருந்து கிளர்க்கிலேருந்து போலீஸ் டிபார்ட்டு, ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலையும் அங்கே எல்லாத்துக்கும் வீடு. அதில் எங்களுக்கும் ஒரு வீடு. எங்கள் குவார்ட்டர்ஸ்க்கு மேலே ஹவுசிங் யூனிட்டில் குடும்பங்கள் இருப்பாங்க. அதில் ஒரு சகோதரி, அது பேர் புஷ்பா. அது ஜனங்க வருவாங்க போவாங்க, வெளியில் தான் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ கூட்டம். குவார்ட்டர்ஸ் இல்லையா, வாசலில் சிமெண்ட்டு தர போட்டிருப்பாங்க. உள்ளே அப்படி வரிசையாக வருவாங்க. இவங்க ஜெபம் பண்ணி முடித்ததும் வெளியில் உட்காந்துட்ருக்கவங்க வருவாங்க. அப்படி எல்லாம் ஜனங்களெல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. உட்காந்துருக்காங்களே, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறதில்ல. அவங்க பாட்டுக்குள்ள ஒதுங்கி போவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருப்பாங்க. குவார்ட்டர்ஸில் இருக்கவங்க தான். அப்போ இந்த பொண்ணு மேலிருந்து பார்க்க, அதுக்கு 2 பையனுங்க ஒரு பிள்ளை. அவரும் இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அப்போ அங்கேருந்து பார்க்குங்க, அங்கே கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, நின்று பார்ப்பாங்க, ஆளுங்க வர்றது போகிறது. அப்போது இவங்களும் பார்த்துட்ருப்பாங்க. நாளடைவில் இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் சாயங்காலமாக என்னை சுற்றில் இருக்கிற குவார்ட்டர்ஸிலிருந்து வருவாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு போகும்போது
அது இடைஞ்சலாக இருக்கும். அதனால எல்லாம் போனதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வருவாங்க. அப்படி ஒரு நாள் இந்த புஷ்பா வந்துச்சு. எல்லாம் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு சுற்றிலும் இருக்கிற கோட்டர்ஸில் இருக்கவங்க போயிட்டாங்க. இது மாத்திரம் உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏமா போகலையே, பக்கம் தானே, அதனால நீங்கள் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப வசனமாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில். எனக்கு ஒரு தலைவலி இருக்குது. அது தீராத தலைவலி. அது எங்கள் பாட்டிக்கு இருந்தது. அப்புறம் பாட்டிக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, மற்றவங்களுக்கு இல்லை, அம்மாவுக்கு இருந்தது அந்த தலைவலி. எங்கேயாச்சும் விசேஷத்துக்கு போகும்போது கண்டிப்பாக போயே தீரணும். தீராத தலைவலி விடாமல் இருக்கும். அங்கே போய் ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு கண்ண அப்படி மூடி திறந்துட்டுருப்பேன். என்னை யாரும் அந்த கூட்டத்தில் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அது எனக்கு ரொம்ப அவமானமாக, எனக்கு ரொம்ப व्यसனமாக இருக்கும். அப்படி போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா, அவ்வளோ சீக்கிரம் முதல்ல வந்துடுவேன். இப்படி ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு 3 குழந்தைங்க. இந்த வேதனையிலேயே தான் கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேன். அப்புறம் இது தொடர்ந்து இப்படி வந்ததுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் அவர் தினம் என்னை திட்டுவார். வந்து இப்படி ஒரு தலைவலியை நான் யாருக்கும் பார்த்ததில்லைன்னு. ஒரு நாள் என்னுடைய தங்கச்சிங்க என்னை பார்க்க வந்தாங்க, எங்களை பார்க்குறக்கு வந்தாங்க. அப்போ அவங்க வந்த உடனே இவர் பிடிச்சிக்கிட்டார் என்னுடைய வீட்டுக்காரர். என்ன உங்கள் அக்கா தெரியாமல் நான் கட்டிட்டேன், ஒரு வியாதிக்காரிய, ஒரு தீராத தலைவலி, எப்போ பாரு தலைவலி, எப்போ பாரு இந்த தலைவலிக்கு எத்தனையோ மருந்து வாங்கி கொடுத்தேன், எத்தனையோ டாக்டர்கிட்டே கூப்பிட்டு போனேன். ஆனால் இந்த தலைவலி மாத்திரம் நிற்கிறதுல அப்படியே இருக்குது. தெரியாமல் இந்த குடும்ப தலைவலி, உங்கள் குடும்பத்தில் இருக்க தலைவலி, இது தீராத தலைவலி, தெரியாமல் போய் நான் சிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நானும் என் பசங்களும் தான் கஷ்டப்படுறோம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப மோசமாக பேசியிருக்கார். இப்படி என் தலையில் கட்டிட்டாங்க பாருங்க. இந்த பிள்ளைகளுக்கு அழுக வந்துருச்சா, இந்த புஷ்பாவும் சேர்ந்து அழுதுச்சா. சரிக்கா நாங்கள் போயிட்டு வர்றோங்க்கா அப்படின்ட்டு அழுதுகிட்டே போயிடுச்சாங்க. மாமா ஒன்றுமே சொல்லலையா, பேசாமல். எனக்கு அதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் மேலே நின்று பார்ப்பேன், நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, கிறிஸ்தவங்க வர்றாங்க, இந்து மக்கள் வர்றாங்க, இன்னும் பல ஜனங்கள் வர்றாங்க. இங்கே எதுக்கு இப்படி வர்றாங்க, வந்துட்டு போகிறாங்களே, நிறைய பேர் வர்றாங்களே, அப்போ ஏதோ ஒரு விசேஷம் இங்கே இருக்குது, இல்லைன்னு அப்படி வரமாட்டாங்க அப்படின்ட்டு தான் நான் நினச்சி பார்த்து. கிறிஸ்தவங்க அவங்க, இந்த புஷ்பா கிறிஸ்டியன், சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அப்புறம் வந்துச்சு. எல்லாம் போனதுக்கப்புறம் இதுதான்க்கா என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் நான் கஷ்டப்படுறேன், என்ன கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், நான் இப்படி பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். இத்தனை பேர் வர்றாங்களே, எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு பதில் தருவார், விடுதலையை தருவார்னு சொல்லி நம்பிக்கையோட அதான் ஏதோ விருந்து மறந்து 3 நாளுங்கிறாங்கல்ல, 3 வாரம் அப்படியே தொடர்ந்து வந்துச்சு. இடையிலையும் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கிடச்சின்னா நான் வீட்டில் இருந்தேன்னா வந்து எங்கிட்ட பேசும். கடைசியில் நான் உபவாசத்தையும் இந்த எண்ணெய் தண்ணி அது தினம் தலையில் எண்ணெய் வச்சுக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே நான் ஜெபிச்சு கொடுத்து அந்த எண்ணெயை தினம் வச்சுக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் அந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி குடிச்சுக்கும். இப்படியே இருக்கவும் ஒரு 3 வாரம். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பணும், பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு. பரிபூர்ண சுகம்னாலும் இந்த சுகத்தை என்னால் வர்ணிக்க முடியல. ரொம்ப சந்தோஷம் அந்த குடும்பத்தில். அவரும் வர ஆரம்பிச்சார். கடைசியில் அவரும் பிள்ளைங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நம்ம ஆண்டவர் இப்படி இது இவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்க, எங்களுக்கு தெரியல, இந்த புஷ்பாவுக்காச்சு தெரியலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்து தொடர்ந்து வந்தாங்க. அடுத்த செய்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதே புஷ்பா, அதோடைய ஃப்ரெண்டு ஒரு சகோதரி,
அதை கூட்டிகிட்டு வந்துச்சு. அது ஒரு பெரிய அற்புதம். அந்த செய்தியும் அந்த சம்பவத்தையும் ஜெபத்தையும் நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக கேளுங்க. அது கூட்டிகிட்டு வந்து ஒரு செய்திக்கு கடந்து போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 30வது வசனம், சுருக்கமாக தான் சொல்லுவேன். 30வது வசனம் 30, 31. மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 30, 31. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். நிறைய 18 வருஷமாக கூணி, 12 வருஷமாக பெரும். இதவே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதவே தான் இன்னும் பல காரியங்களை மறித்தவர்களை அது. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை எனக்கு ஆவியானவர் இதை பேச அப்படின்னார் ஆண்டவர். அதனால தான் இதை பேசுகிறேன். இந்த சீஷர்கள் எல்லாம் வர்றாங்க, சீமோன் பேதுரு வீட்டுக்கு வர்றாங்க. ஆண்டவர் வர்றாரு. என்ன அன்புள்ள ஆண்டவர், தாழ்மையானவர்களை. அங்கே வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல். சொல்கிறாங்கல்ல, எழுந்திருக்கவே முடியல. எத்தனையோ நாள் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் படுத்துருப்பாங்களா, நிறைய நாள் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. எழுந்திரிக்க முடியாமல் படுத்துட்டு இருக்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு ஆண்டவருக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஐயோ, நம்ம வந்து இப்படி இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சே, வராமல் இருந்திருக்கலாமே. இல்லை, நம்ம மற்றவங்களாம் அப்படி நினைப்பாங்க. இந்த நேரத்தில் இப்படி சுகமில்லாத ஒரு வீட்டில் வந்து ஐயோ அப்படின்னு நினைக்கல. மனுஷர்கள் இல்லை, அவர் தேவகுமார், தேவமைந்தன். அவர் பார்த்தாரு. உடனே பக்கத்தில் போனார். அப்படித்தான் போட்டிருக்கு. அவன் பக்கத்தில் போய் அவளுடைய கையை பிடித்து தூக்கி விட்டார். அவளை பிடித்து கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். ஒரு செகண்டில் அவளுடைய ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அந்த ஜுரம் அவளை விட்டு ஒரு செகண்டில் அவர் கையை பிடிச்சி தூக்குறார். ஒரு வார்த்தையும் சொல்ல ஒன்றும் இல்லை. மௌனமாக இருந்தாலும் ஜெபந்தான். வந்து பாவியான ஸ்திரீ கொண்டு வர்றாங்க. அவளை கொண்டு வந்து இவளை நாங்கள் தண்டிக்கணும், கல்லெறியணும், நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் மௌனமாக தான் இருந்தார். மௌனமாக தான் கீழே எழுதினாராம். பல விதமாக சொல்கிறாங்க. அவங்க பாவத்தை எழுதினார் அப்படின்ட்டு. அது எனக்கு தெரியல எப்படின்ட்டு. ஆனால் மௌனம் கூட ஜெபந்தாங்க. இப்போ நான் அநேக வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில் பல காரியம் வச்சுன்னா பேச முடியாது, ஜெபிக்க முடியாது, சொல்ல துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்றும் பேச முடியாது. பெருமூச்சு தான் வரும், கண்ணில் கண்ணீர், பெருமூச்சோட கண்ணை மூடிட்டு அப்படியே இருப்பேன். நிஜமாக சொல்கிறேன், ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. எல்லா காரியத்தை காட்டிலும் நான் அந்த மௌனமாக அந்த பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருப்பேனே, அதுக்கு உடனே பதில் வரும். அதுபோல் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உடனே கையை பிடிச்சி தூக்குனாராம். உடனே அந்த அம்மா எந்திரிச்சு என்ன செய்தாங்க தெரியுமா? வந்து உடனே பணிவிடை செய்தாங்களா. இப்போ நமக்கு சுகமானா கூட நம்ம சும்மா அவங்க வாட்டுக்குள்ளே பலர் நம்ம பார்த்துருக்க சுகமாகிடுச்சுன்னா அவங்க வாட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருப்பாங்க. மறுபடியும் அதே படுக்கையில் உட்காந்துருப்பாங்க. பார்க்கலாம் அதை என்ன ஆகுதுன்ட்டு. ஏதோ இவங்க ஏதோ மருந்து கொடுத்தாங்கன்னு மருந்தில் ஏதோ சுகம் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, பார்க்கலாம் இன்னும் 2 நாள் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் இந்த அம்மா உடனே எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து என்னென்ன ஆகாரம் செய்து கொடுத்துச்சோ. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். இந்த வல்லமை எங்கே கிடைச்சது? ஆண்டவருடைய சமூகத்தில் கிடைச்சது. அதனால் அப்படிப்பட்ட இந்த நல்ல ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ அற்புதம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இடம் கொள்ளாது, உலகம் கொள்ளாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது இப்படித்தான், அது இதுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே நமக்கு தெரியுதா? புஸ்தகங்களை வாங்கி வாசிங்க, அப்போ தள்ளுபடியாகமோ அப்படின்ட்டு கத்தோலிக்க திருச்சபையில் அவங்க லைப்ரரி அதில் வச்சுருப்பாங்க. சீஷர்களுடைய வாழ்க்கை வரலாறு, மரியாளுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் அதுக்கு மேலே மிஷினரிகள் இந்த முதல் நூற்றாண்டிலேயே ஆண்டவர் மரித்த உயிர்த்தெழுந்த அந்த நூற்றாண்டிலேயே நிறைய பேர் எழுப்பிட்டாங்களா, மிஷினரிகள் எழுப்பிட்டாங்களா. எத்தனை பேருடைய வாழ்க்கை
கத்திற்கென்று அர்ப்பணித்து பூமியிலே சிந்தப்பட்டது கோதுமை மணி. அவர்கள் எல்லாரும் அந்த கோதுமை மணிகள் ஒன்று உள்ள போய் செத்தா அது ஆயிரக்கணக்கான மணிகள் எழுந்திருப்பது போல இப்படி மிஷினரிகளுடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு நாங்களும் என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் மிஷினரிகள் மூலமாக தான் ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதநாதர் இப்போவும் இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க. எனக்கு போன வாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்க. ஒரு 2 வாரமாக எனக்கு பேச முடியல, இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, குளிர், காய்ச்சல், கை கால் எல்லாம் வலி. ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், வேறு ஒன்றும் பண்ணலை. இந்த ஜெபத்தில் இன்றைக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பலவீனங்கள் பரம்பரையாக வர்ற பலவீனங்கள் உண்டு இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கொஞ்சம் இருமல் வந்துச்சுன்னா டாக்டருங்க கேட்பாங்க, என்ன வீசிங் மாதிரி இருக்குது, ஆஸ்துமா. உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா உங்கள் தாத்தா? ஆமாம், அதுதான். அப்புறம் பைல்ஸு, அது உங்கள் குடும்பத்தில் டிபி, இதெல்லாம் குடும்ப வியாதிகள். என்ன வியாதியாக இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் அப்போ நிச்சயமாக மாறும். அது தடையவே இல்லாதபடி மாறும். ஆண்டவர்கிட்ட வரணுங்க, வரணும். வராமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப பேர் சோம்பேறித்தனம், ரொம்ப பேர் எதுக்காக புதுசாக போய் அந்த ஆண்டவரை பார்க்கணும், அந்த இதில் சேரணும். சேர வேண்டாம். நீ உள்ளத்தை மாத்திரம் கொடுத்து நீ என்ன வியாதியாக இருந்தாலும் அவர் குணமாக்க வல்லவர். என்னுடைய வியாதியை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தேன், அவ்வளோதான், 3 மாதத்துல செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் ஜாகீர்னு சொல்லி, ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் சொன்னார், அப்புறம் அவர் 3 மாதம் சொன்னால் 1 மாதம் தான் இருப்போம். என்ன மாற்றினாரே ஆண்டவர், எப்படி மாற்றினார்? செவர பக்கம் வச்சு சேக்கியராஜாவை போல் அழுது, அவ்வளோதான். நான் சாட்சியாக இருப்பேன். என்னை சுகமாக்குனீங்கன்னா என்ன போல் வியாதி உள்ளவர்களுக்கு நான் சுகமாக்குவேன். சுகத்துக்காக உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், என்ன சுகமாக்குங்க. இல்லைங்க, இன்ன வரைக்கும் பச்சை மிளகா அது இது, இந்த அல்சர் ஓட்டையாயிடுச்சு, பெப்டிக் அல்சர்னு சொல்லிட்டு. ஆண்டவரால் ஆகாதது ஒன்றும் கிடையாது. இந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன். போன 2 வாரமாக பேச முடியல, எல்லாம் வலிக்குது, இருமி சாப்பிட முடியல. ஆனால் இன்றைக்கு என்னை சுகமாக்கிட்டார் ஆண்டவர், சுகமாக்கிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை நீங்கள் வேதம் வாசிக்கணும். இந்த வியாதிகள் குறிப்பிட்டவங்களுக்கு தான், இந்த ஏழைகளுக்கு தான், இந்த பிச்சைக்காரர்களுக்கு தான், இந்த சுகாதாரம் இல்லாத வாழ்கிறவங்களுக்கு தான், சாப்பாடு சரியில்லாமல் குளிக்காமல் இப்படி இருக்கவங்களுக்கு தான் வியாதின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, கோடீஸ்வரன்லேருந்து ராஜாக்கள்லேருந்து எல்லா மக்களுக்கும் வியாதிகள் வரலாம். ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு காலையில் ஒரு பெரியவர் வந்தார் பிச்சைக்காக. அப்போது அவர் வந்த உடனே நாங்கள் எங்கள் வீட்டில் யாராச்சும் வந்தால் கொடுத்து அந்த வீட்டுக்கு போங்க, அங்கே கொடுப்பாங்க அப்படிம்பாங்க. அங்கேருந்து அங்கே வந்துட்டு அம்மா என்னன்னு பார்க்கும்போது பாவம் வயசான ஒருத்தர் இருமிட்டு லொக்குன்னு இருமிட்டு நின்று, அது கொடுங்கம்மா பிச்சை. நான் உள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சாப்பாடை பார்த்த உடனே அம்மா பழைய சாப்பாடா அப்படின்ட்டு கேட்டார். எனக்கு வந்ததே கோவம், என்னது எடுக்கிறது பிச்சை, அதில் பழைய சாப்பாடு புது சாப்பாடு, உனக்கு புது சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு. அம்மா மன்னிச்சுங்கம்மா, எனக்கு ரொம்ப சுகம் இல்லைம்மா, இருமல் காய்ச்சல்மா, அதனால தான் ஒரு 2-3 நாளைக்கு இந்த பழசு சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு தான் சொன்னேன். இது சொன்ன உடனே இனி இந்த பக்கம் நீ வரக்கூடாது, என்ன நினச்சிட்ருக்குற, உனக்கு சாப்பாடு கொடுக்கறதும் இல்லாமல் வாங்கிட்டு போகாமல் பழசு போகுது அப்படின்னு சத்தம் போட்டால் எங்கள் அப்பா அங்கிருந்து வந்துட்டார். உள்ளேருந்து ரூம்குள்ளேருந்து வெளியில் என்னம்மா சத்தம், பாருங்க இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறேன் வாங்கிட்டு போகாமல் பழைய சாப்பாடா அப்படின்னு இந்த ஆள் கேட்குது. இந்த ஆளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், போயிரு நீ இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறேன். அப்பா பேசாமல் இரு அப்படின்ட்டு அந்த பெரியவர்கிட்ட சொன்னாங்க, ஐயா கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் வேறு ஏதாவது கொடுக்குறேன். அப்போது உள்ளே கூப்பிட்டு போய் எங்கள் அப்பா என்னை சத்தம் போட்டார், நீ என்ன கிறிஸ்தவ பிள்ளையா, அப்போ எனக்கு நான் அப்படி சுகம் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு நீ பழைய சோறு கொடுப்பியா, பழசேத
உங்களுக்கு எப்படி நான் தருவேன்? அதெல்லாம் அப்படியே தரமாட்டேனே நான். எங்கள் அப்பா நீங்கள். அப்போ நான் அந்த மனுஷன் வேற, நான் வேற. ஏன் எல்லாம் மனுஷங்கள் தானே, எனக்கு கொடுக்க மாட்டியல்ல. அது போல தான் அவர் தன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி எதத்தில் நம்ம வாசிக்கிறோமா? ஆமாம், அது போல நீ நேசிக்கணும். போ, இப்போ போய் அவர்கிட்ட என்ன வேணும்னு கேளு. அவரும் மனுஷன்தாம்மா. காய்ச்சல், இருமல், தலைவலி வந்துச்சுன்னா அதெல்லாம் சாப்பிட முடியாது. இது உனக்கு தெரியாதா? போ. அங்கே போயிட்டு நான் முன்னால் நின்று அந்த பிச்சைக்கார வேற இருக்க நீ நில்லுப்பா அப்படின்னோன்னு அவர் நின்றுட்டுருக்குறார். நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ சாமி, எனக்கு ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் அரிசியா கண்டிப்பாக கொண்டுட்டு வரேன் நான். வேற ஏதாவது வேணுமா? இல்லைம்மா சாமி எனக்கு கொஞ்சம். சரி உள்ளே போனேன். உள்ளே போய் அரிசி எடுத்துட்டு வர்றேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக. அப்போ எங்கள் அப்பா என்ன பக்கத்தில் வந்து, இந்தாம்மா இந்த காசையும் சேர்த்து கொடுத்துருப்பா, ஏதாவது காப்பி டீ ஏதாவது குடிக்கிட்டு. சரி கொடுங்க. சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்த உடனே, சாமி மகராஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு எங்கள் அப்பாவை பார்த்து, ஐயா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல, எங்கள் நிலைமையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க, அதனால என்ன பரவாயில்ல, நான் சந்தோஷமாக போனேன். அதிலிருந்து நான் இந்த இறக்க சுபாவம் அப்படிங்கிறது என்னுடைய தாய் தகப்பங்கிட்ட கற்றுக்கொண்டேன். அதாவது எங்கள் அப்பா சின்ன ஒரு 8 வயசு இருக்கும்போது அரசியலை பற்றி உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பார். எனக்கு ஒன்றும் புரியாது. அப்போ எங்கள் அம்மா, ஒரு 8 வயசு இருக்கு, எங்கள் அம்மா அங்கேருந்து வந்தவங்க, என்ன நீங்கள் அது ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை பிள்ளைகிட்ட போய் அரசியலை பற்றி சொல்கிறீங்களா, அதுக்கு எதாவது தெரியுமா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் அம்மாட்ட சொன்னோம், அதுக்கு இருக்கிற அறிவு உனக்கு தெரியாது, போய் நீ பேசாமல் உள்ளே போ அப்படின்ட்டு உட்காந்து சொல்வார். நான் அப்பா தான் சொல்லும்போது தெரிஞ்ச மாதிரி இது காதில் வந்து கால்போ ரொம்ப கௌரவமாக உட்காந்து ஒன்றும் புரியாது இருப்பேன். எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கோபம், என்ன இப்படி என்ன அனாவசியமாக பேசுகிறேன். அப்புறம் எங்கள் அப்பா பேசுகிறத கவனித்து கேட்டேன். அன்னைக்கே எனக்கு அரசியல் தெரியும். டிஎம்கே தான் நாங்கள். எங்கள் அப்பா கலைஞரை பற்றி ரொம்ப பேசுவார். அப்போ உள்ள எதிர்கட்சி எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். நான் பேசுவேன் அவர்கிட்ட அந்த வயசில், 8-10 வயசில். அப்போ அப்பாவுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அரசியலும் இந்த உலக ஞானமும் என்னுடைய தகப்பன்ட்ட, இந்த இறக்க சுபாவம் என்னுடைய தாய்கிட்ட ஆன்மீக வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன். அதனால நம்முடைய வளர்க்கறது நம்முடைய பெற்றோருடைய கையில் இருக்குது. அவங்க சரியானபடி வளர்க்கும் போது நமக்கு உண்மையாகவே நம்ம ஒரு கிரேட்டாக வரலாம். அதுதான் தாயின் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த தாயின் தகப்பனை கனம் பண்ணும் பொழுதே, அவர்களை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதே கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஞானம், அறிவு எல்லாமே நமக்கு வரும். இந்த பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக கனம் பண்ணுவார், நம்ம ஆசீர்வதிப்பார். நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சந்ததி வந்து ஆசீர்வாதமாக இருந்து கடவுளுக்கு பயந்து பெற்றோர் கீழ்ப்படிஞ்சிருக்கும்போது மற்ற சந்ததிகள்லாம் அப்படியே தான் வரும். அப்படியே தான் அந்த பெற்றோர் மாதிரியே மற்ற அந்த வர்ற சந்ததிகள் எல்லாம் அப்படி இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், என்னுடைய பெருமை இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா இருப்பாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, அந்த மேட்டுமே நாங்கள் இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கு அப்படி சொல்லக்கூடாது. நான் அவங்கள்ட்ட அந்த மாதிரிலாம் பெருமையெல்லாம் பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிப்பட்ட காரியங்களை. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுக்குறோம், நம்ம தான் அவங்களுக்கு பாடசாலைன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் நம்ம தான், அதுக்கப்புறம் தான் வெளியில் நம்ம கற்றுக் கொடுக்குறத அவங்க கற்றுக்கொள்வாங்க. சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அதிகமாக என்னால் பேச முடியல. இந்த பாப்பாவை பார்த்தீங்களா, எனக்கு கூப்பிட்டு சொல்கிறீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி முழங்கால் பிடி போட்டு, முழங்கால் பிடி போடுறவங்க போடுங்க, போடாதவங்க வேண்டாம். முழங்கால் பிடி போட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாத்தையும் மறந்துருக்கு. இப்போ சுற்றம் சூழம் அது இது எல்லாத்தையும் மறந்து ஆண்டுடைய சமூகத்தில் இப்போ முழங்கால் பிடி போடுறோம். உங்களுக்கு தெரியாது, என்னுடைய 2 முழங்காலும் காப்பு காய்ச்சிருக்குது. இந்த 2 முழங்காலும் கருப்பாக இருக்கும். எண்ணெயோ தண்ணியோ பட்டால் அப்படி அட்டை மாதிரி இருக்கு. ஏன்? முழங்கால் யுத்தம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த முழங்கால் யுத்தம் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கு. அதனால தான் இந்த முக்காடு போடணும். பெரிய பெரிய ஊழியக்காரிகள் எல்லாம், ரொம்ப பெரிய ஊழியக்காரிகள் எல்லாம் முக்காடு இல்லாமல் சும்மா அப்படியே ஸ்டைலாக பேசுகிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படாதுங்க.
அந்த அபிஷேகமும் இல்லை. இவங்க பெருமையா இருக்கிறாங்களா இல்லைன்னா இது வந்து கஷ்டமா இருக்குதா என்னன்னு தெரியல. நான் சொல்லுவேன், அந்த மாதிரி முக்காடு போடாத பிரசங்கத்தை கேட்காதீங்க. முக்காடு ஜெபம்னு உடனே டப்புன்னு அப்படியே வரும். இந்த முக்காடு போடாத என்ன பேசினாலும் யாருக்கும் கேட்க, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க, போகும் தன்னால். அதனால முழங்கால் படி போடுங்க, முக்காடு போடுங்க, ஆண்டவருக்கு நேராக கையை. ஏசப்பா வந்திருக்கிறார். இப்போ ஏசப்பா நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டாரு. நான் சொல்லுவேன் எப்போ, ஆண்டவரே ஆண்டவரே நான் எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பிள்ளைகளை பார்க்குங்க. திராட்சை ரசம் குறைவா இருக்குது அப்படின்னு மரியாள் வந்து சொல்றாங்க. தேவகுமாரன் வானத்தை பார்க்கிறாரு. அங்க இருக்கிற பிதா என்ன மகனே என்ன வேணும்னு கேட்கல, பிதாவை குமாரன் பார்க்கிறாரு. அந்த பிதா திராட்சை அந்த தண்ணீரை பார்க்கிறாருங்க. பிதா இவர் பிதாவை பார்க்கிறார். அந்த பிதா வந்து தண்ணீர் அந்த 6 கல்சாடிகளை பார்க்கிறார். அவர் பார்த்த உடனே அந்த தண்ணி அப்படியே திரும்பி அழகான கலர்ல திராட்சை ரசம். தண்ணிக்கு மனம் இல்லை, தண்ணிக்கு நிறம் இல்லை, தண்ணிக்கு சுவை இல்லைங்க. தண்ணிக்கு நிறமும் இல்லை, சுவையும் இல்லை, அதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் திரும்பி அழகான திராட்சை ரசமா மாச்சு. ஏன் தெரியுமா? நான் ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பிதாவே, ஆண்டவரே, தேவகுமாரனே, பரிசுத்தாவியானவரே, திரியேக தேவனேன்னு நான் கூப்பிடும் பொழுது என்ன பார்க்கறதில்ல, என்ன சத்தம் போடுறேன் இல்ல, உங்களை பார்க்கிறாரு. யார் யார் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, யார் யார் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்களோ, அந்த திரியேக தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்க்கிறார். என்ன வேணும், என்ன வேணும்? உங்களுடைய ஒன்றும் இல்லாத காரியம். நீங்க கல்சட்டி, நீங்க வாசல்ல இருக்கிற மண்ணாட இருக்கிற கல்சட்டி, ஆனா திராட்சை ரசமா உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. அவங்க இதயத்துல கை வச்சு சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே இப்ப வந்திருக்கீங்களா, எனக்கு முன்பாக நிக்கிறீங்களா, நான் வெறும் தண்ணீர், அழுக்கு பாத்திரத்தில் இருக்க தண்ணீர் என்ன திராட்சை ரசமாக மாற்றுங்கப்பா, என்ன திராட்சை ரசமாக மாற்றுங்கப்பா, மாற்றுவீர் ஆண்டவரே. இந்த ராணி தியாகராணி, இந்த எஸ்தர் செல்வராணி கத்திட்டு இருக்கிறா, நீங்க எங்களை பாக்குறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லி எல்லா தேவைகளையும் சொல்லுங்க. இந்த கொஞ்ச நேரத்துல தான் ஜெபிக்க போறோம். என்ன முக்கியமானது, அலப்பாதீங்க, அதையும் இதையும் சொல்லாதீங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே இத்தனை காரியங்கள், 5 காரியம் 6 காரியம் இப்படித்தானே இருக்கும். முக்கியமானது, அந்த முக்கியமானது இப்ப நீங்க சொல்ற நேரம், அந்த முக்கியமானதை சொல்ற நேரம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். இறங்கி வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நிற்கிறார். இது வந்து சாதாரணம் அல்ல. 2 பேர் 3 பேர் கூறினார், அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. அதே போல பூமியில எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவானவர் அதை செய்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். இந்த 2 அழகான வசனங்களை நினைச்சு பாருங்க. எந்த காரியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், தூக்கிட்டு போங்க, இந்த காரியம் நீ இல்லை, எல்லாம் எந்த காரியம் நீ ஒருமனப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க, நானும் ஒருமனப்பட்டிருக்கிறேன். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே தந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடுத்த செய்தியை கேளுங்க. இந்த புஷ்பா சுகமாகி ஊரெல்லாம் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, குடும்பமா வர ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்னொரு சகோதரியை அடுத்த வாரம் கூட்டு வருவாங்க. பேசும்போது பாருங்க, இதை விட ஆசீர்வாதமான ஒரு செய்தி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623222005210, IFSC கோட் CNR B00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: டெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ்,
இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078895776. IFSC கோட் ID IB 000U019. சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.